எல்லா விதத்துலேயும் ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி பணிஞ்சு போகணும், நம்ம ஏன் வந்து இதை பொறுத்து போகணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரே வீட்டில் தான் நாங்கள் இருப்போம், சண்டையும் போடுவோம், ஆனால் விவாகரத்து ஆகக்கூடாது அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு அது தயாராக இருக்குது. விவாகரத்துன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆன உடனேயே நடக்குது. ஒரு வாரத்தில் விவாகரத்து ஆகிறது, ஒரு மாதத்தில் ஆகிறது, ஒரு வருஷத்தில். இது எல்லாத்துக்குமே அவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி தான் காரணம். இந்த மறுமணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறது தேவை தான். ஒரு 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியோடு ஒரு தொடர்பு ஜாதகத்தில் இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு மறுமணம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது கடகம், விருச்சிகம், இதை வந்து பல கால் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவங்களோட இந்த 7ஆம் அதிபதிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 எதுவுமே செட் ஆகாது. மேம், இப்போது திருமணம் அப்படின்றது 1000 காலத்து பயிர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. என்னதான் ஜாதகம் பார்த்து பண்ணாலும், என்னதான் பெரியவங்க ஆசீர்வதிச்சு பண்ணாலும் அந்த திருமணம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிலைக்குதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அது போய் விவாகரத்தில் தான் முடியுது. இந்த விவாகரத்துக்கு என்னதான் காரணம்? ஏன் இவ்வளவு விவாகரத்துக்கள் ஆகுது? இது விவாகரத்துன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆன உடனேயே நடக்குது. இதில் பல ரகம் இருக்குது. ஒரு வாரத்தில் விவாகரத்து ஆகிறது, ஒரு மாதத்தில் ஆகிறது, ஒரு வருஷத்தில். சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனே விவாகரத்து ஆகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான அப்புறம் ஒரு 50-60 வயசில் கூட விவாகரத்து சில பேருக்கு நடக்குது. அதாவது ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழ்ந்த அப்புறம் கூட நடக்குது. இது எல்லாத்துக்குமே அவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி தான் காரணம். நம்மளுக்கு வேண்டாத தசை வந்து 6, 12 அப்படிங்கிற இந்த பாவங்கள் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது விவாகரத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நேரம் இப்போ சரியில்லை, இந்த பாவங்கள் 6, 12 இந்த பாவங்கள்லாம் இயக்கத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சமாதானமாக போயிடுங்க, சண்டை போடுற இடத்துல ஒருத்தர் விலகி போயிடுங்க, இல்லை நீங்களாவே ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுங்க, கொஞ்ச நாள் நீங்கள் பிரிஞ்சு இருங்க, இப்படிலாம் சில யுக்திகள்லாம் சொல்லுவாங்க விவாகரத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு. சப்போஸ் அதெல்லாமே முடியாது, ஒரே வீட்டில் தான் நாங்கள் இருப்போம், சண்டையும் போடுவோம், ஆனால் விவாகரத்து ஆகக்கூடாது அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு அது தயாராக இருக்குது. இந்த 6ஆம் பாவம் 12ஆம் பாவம்லாம் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும் போது அது விவாகரத்தில் கொண்டு போய் தான் முடிக்கும். அதனால் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில யுக்திகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இது ஒரு பெரிய லெங்க்தியான தசா புக்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிர தசையெல்லாம் பார்த்திங்கன்னா 20 வருஷம், சனி தசை 19 வருஷம், இந்த மாதிரி பெரிய பெரிய தசை அப்படின்னு வரும்போது அப்போ இத்தனை காலமும் நாங்கள் பிரிஞ்சு இருக்க முடியுமா, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம இங்கே வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் தான் வேணும், மெச்சூரிட்டி வேணும். அப்படி அதெல்லாம் இல்லாதவங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிடும். அதே அந்த கிரகம் வந்து அதுக்கு உண்டான அதிகாரத்தை அது வாங்கியிருக்கு, அதனால் அந்த வேலையை அது பண்ணிடும். அதனால் இந்த இடத்துல வந்து ஒன்று மெச்சூரிட்டி லெவல் நிறைய இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி நம்ம டைம் இப்போ சரியில்லை, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களால் தள்ள முடிஞ்சால் தள்ளலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் லைஃப்பில் என்னால் இருக்க முடியாது, இது வந்து என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களால அந்த போராட்டத்தோட தினம் தினம் வாழ்க்கை நடத்த முடியாது. அதுவும் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ எங்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள்லாம் சமாளித்து குழந்தைங்களுக்காக நாங்கள் அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம். எங்கள் காலம் வேறு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது. ஏன்னா பெண்கள்லாம் வந்து இப்போ எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது அவங்களுக்கு, எல்லா விதத்துலேயும் ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது
நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி பணிஞ்சு போகணும், நம்ம ஏன் வந்து இதை பொறுத்து போகணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா தினம் தினம் நீங்கள் வந்து ஒரு செத்து பழைக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது பண்ணவே முடியாது. ஸோ அந்த நம்மளுடைய நேரம் காலம் சரியில்லாத போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ இதுவே சின்ன தசா புக்தி, இப்போ சப்போஸ் சூரிய தசை 6 வருஷம்தான், கேது தசை 7 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், இந்த மாதிரி குட்டி குட்டி தசையாக இருந்தால் சரி கொஞ்சம் அப்படியே சமாளித்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய தசை வரும்போது அத்தனை வருஷம் நம்ம வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது மாதிரியான பீரியடு வரும்போது கண்டிப்பாக டைவர்ஸுங்கிறது நடந்துடும் இந்த காலத்துக்கு. அந்த காலத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டில் அவங்க பாட்டில் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுவே பழகி போயிடும். அந்த சண்டையே அவங்களுக்கு பழகி போயிடும் கொஞ்ச நாளில். ஆனால் இந்த காலத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய டிவோர்ஸ் வந்து நிறைய இப்போ வருதுன்னா காரணம் அதுதான். டாலரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இல்லை. கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் அதை வந்து டாலரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதனால் அப்படி தான் பொறுத்து போகணும்லாம் நான் சொல்லலை. அது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பட் ஓரளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை வருது அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். நிறைய ஃபேமிலியில் இப்போ அந்த சில்லியான ரீசன்ஸ்னால டிவோர்ஸ்ல போய் நிற்கிறதெல்லாம் ஏன் இந்த சமையல் பண்ண, எனக்கு இந்த இது பிடிக்கல, நீ ஏன் வந்து வீடை க்ளீன் பண்ணலை அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு அது பெருசாகி டைவர்ஸ் போகிறதுலாம் அது தப்பு. இதெல்லாம் வந்து சும்மா பாசிங் க்ளவுட்ஸு. இன்றைக்கி ஒரு சண்டை வரும், நாளை கார்த்தால எழுந்தால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு சூழல்லேருந்து அவங்க வராங்க. ஆஃபீஸ் 2 பேருமே ஆஃபீஸ் போகிறாங்க. ஏதோ ஒரு ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இல்லை ஆஃபீஸில் அவங்க எதான ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அதை வந்து வீட்டில் காமிப்பாங்க. அவங்க வேறு எங்கே போய் காமிப்பாங்க? உரிமையாக எங்கே சண்டை போடலாம்? வீட்டில் தான். ஆஃபீஸில் போட முடியாது. ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து அவுட்லெட் அவங்களுக்கு வேணும். அதனால் வந்து இங்கே கொட்டுறாங்க. அப்போ அதை வச்சு ஒரு சாக்காக டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அது மாதிரி போகக்கூடாது. ஓரளவு நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஃபிசிக்கல் அப்யூஸ் அண்ட் மென்டல் அப்யூஸ் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. டெஃபினெட்லி யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஓகே மேம், இப்போது நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பேசிட்டு வரோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விவாகரத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இப்போது மறுமணம் அப்படின்ற விஷயமுமே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படி சொல்கிறது, செகண்ட் மேரேஜ் ஓகே அக்செப்டபிள். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3வது மேரேஜ், 4வது மேரேஜ் இதெல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ ஓகே, கண்டிப்பாக மறுமணம் அப்படின்றது வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேர் லைஃப்லேயும் வேணும் தான். ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆகுறதுக்கான அந்த ரீசன் என்ன? டிவோர்ஸ் தான் ஒரு ரீசன் எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக இந்த மறுமணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறது தேவை தான். அதாவது இப்போ சின்ன வயசில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்மளும் ரொம்ப ஆக்டிவாக வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், அப்படியே ஜாலியாக காலத்தை கடப்போம். பட் வயசான அப்புறம் டெஃபினட்டாக ஒரு கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறது அந்த இது எல்லாருக்குமே தோணக்கூடிய விஷயம்தான். ஏன்னா சின்ன வயசில் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அவங்க காலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே. பயம்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு சமூகத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு இதுதான். அப்போது நம்மளுக்கு ஒரு சமூகம் வேணும் அப்படின்னா, மனுஷங்க வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கம்பேனியன் நம்ம லைஃப்பில் இருக்கணும். எல்லாருக்குமே இட்ஸ் அ மஸ்ட்டு. அது தப்பே கிடையாது. அது டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து ஜாதகத்திலேயே இவங்களுக்கு மறுமணம் இருக்குங்கிற விஷயத்த ஆரம்பத்திலே சொல்லிடலாம். ஒரு 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியோடு ஒரு தொடர்பு ஜாதகத்தில் இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு மறுமணம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கிற ஜாதகங்களுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு நிவர்த்தியும் இருக்குது. அதாவது 9ஆம் அதிபதியுடைய திசை டைரக்ஷன்லேருந்து ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ தேர்ந்தெடுத்தோம்னா மறுமணம் அப்படிங்கிற விஷயத்த தவிர்க்கலாம்.
ஓகே. சப்போஸ் அவங்க ஜாதகம் பார்க்கல, கல்யாணத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மறுமணத்துக்கு உண்டான அந்த சூழல் வந்து அந்த தசாபுக்தி வரும்போது அது ட்ரிகர் பண்ணும். அதாவது 2வது திருமணத்துக்கு அது கொண்டு போகும். அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அப்புறம் அது ட்ரிகர் ஆகும். அது மாதிரியும் சில பேருக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு சில இது இருக்குது, உபாயமாக சில விஷயங்கள் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கணும், ஜோசியம் பார்க்கணும், பார்த்தா தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதே மாதிரி இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண பாவம் அப்படிங்கிறது அந்த 7ஆம் அதிபதியோ இல்லை அந்த திருமண பாவத்துக்கும் பலகால் ராசி அப்படின்னு 2 உண்டு நம்ம இதில் அதாவது ராசி மண்டலத்தில். அதாவது கடகம், விருச்சிகம், இதை வந்து பலகால் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவங்களோட இந்த 7ஆம் அதிபதிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா பல திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 எதுவுமே செட் ஆகாது. இன்னும் சிலருக்கு வந்து சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த சுக்கிரன் வந்து ஒன்று களத்திர தோஷம் இருக்கும், இல்லைன்னா கேந்திராதிபத்திய தோஷங்கிற நிலையில் அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் இருந்தாருன்னா இவங்களுக்கும் வந்து திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஒரு திருமணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகும், 2 பண்ணுவாங்க, 3 பண்ணுவாங்க, எதுவுமே நிலைக்காது. ஏன்னு அவங்களுக்கு அப்படியே மனசு போட்டு இது பண்ணும். அப்போது இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் டெஃபினட்டாக கண்டுபிடிச்சி சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்பு உள்ள இது அதுக்கு சில நிவர்த்திகளும் சொல்லலாம். இது வந்து பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா பரிகாரம்னு சொன்னால் அது முட்டாள்தனம். இதுக்கு சில யுக்திகள் இருக்குது, அதை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா மறுமணம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு விஷயம்தான். பட் பல திருமணங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த வாழ்க்கையும் நிலைக்காததுக்கு காரணம் என்னன்னு தெரியாமலே பலர் இன்னும் வந்து பல குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேம், அதாவது வந்து நிறைய ஜோதிடர்கள் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லை, நீங்கள் ஜாதகம் கிரகங்களை தாண்டி ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நீங்கள் யாருன்றதை. முதல்ல நீங்கள் என்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, என்ன விட்டு கொடுக்குறீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்வியலோட யதார்த்த நிலையை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த வீடியோன்றது வந்து பொதுவாகவே வந்து வீடியோஸ் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்க. பட் இந்த வீடியோ வந்து நிறைய இளைஞர்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.